ஹாய், ஐம் கனராஜ். இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி மக்கள் எல்லாருமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாதர் கோயில். இந்த கோயில் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா ஃபேமஸான கோயில்ல இந்த ஒரு கோயிலும் ஒண்ணு. இந்த கோயில்ல இருக்க ரகசிய அறை 46 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. இதுக்கு ஒரு சைடு பீப்புள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல இருக்க அறையை நீங்க திறந்தீங்கன்னா ஒடிசா மாநிலமே முழுமையா அழிஞ்சு போயிடும். எந்த அரசு ஓபன் பண்ணதோ அந்த அரசு இனிமே இருக்காது. அங்க இருக்க அறைகள் ஃபுல்லாவே அமானுஷ சக்திகள், பாம்புகள் நிறைஞ்சது இருக்கனால யாருமே அதை திறக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒடிசா கவர்மெண்ட் அமானுஷியமோ எதுவுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. எப்படியா இருந்தாலுமே இன்னைக்கு அந்த கதை நாங்க ஓபன் பண்ணி தான் ஆவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸை பத்தி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் தொடர்ந்து போட வீடியோ உங்களுக்கும் சேரும். பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டியது யாரு பாத்தீங்கன்னா, ஒடிசாவை ஆண்ட அனந்தவர்மன் சோடகங்கா அப்படிங்கிற கங்க வம்சத்து மன்னர் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோயில் எதனால இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா சிலைகளுமே நான் பார்த்த வரைக்கும் கல்லுலால செதுக்கியிருப்பாங்க. ஆனா இந்த சிலை பாத்தீங்கன்னா மரக்கட்டைனால செதுக்கி இருக்கிறாங்க. மரக்கட்டைனால ஒரு பேச செதுக்கி இருக்காங்க. அதுவும் பாதி பேஸ் தான் தெரியுது, பாதி பேச தெரியல. அப்படி இருக்க ஒரு கடவுளை மக்கள் வழிபடுறதுனாலதான் இந்த கோயில் உலக அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருந்து. இந்த கோயில பாத்தீங்கன்னா 2 ரகசிய அறைகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பகாரா பாண்டா. இந்த ரகசிய அறை ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா சாமிக்கு தேவையான ஆபரண தங்கங்கள் ஃபுல்லாவே இதுல வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏற்கனவே கோடிக்கணக்கான தங்கங்கள், வெள்ளி, வைரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு ரத்ன பாண்டர் அப்படிங்கிற ஒரு அறை தான் இன்னைக்கு ஓபன் பண்ணப்படுது. இந்த ரத்னன் பாண்டவர் ஏற்கனவே இந்த அறை 1875 ஓபன் பண்ண ஒடிசா அரசு ஓபன் பண்ணது அன்னைக்கு அந்த சாவி தொலைஞ்சு போனதுனால இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொல்லியல் துறை இந்த ரூமை சுத்தி ஆய்வு பண்றாங்க. இந்த ரூம்ல அளவுக்கு அதிகமான பொக்கிஷங்கள்லாம் அதிகமா இருக்குது. தங்கம், வெள்ளி, வைரம் அப்படின்னு சொல்லிட்டு பல மடங்கு இந்த அறைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் 46 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த கதை ஓபன் பண்ணப்படுது. இதுக்கு ஒரு சில பீப்புள் ஃபுல்லாவே தொடர்ச்சியா எதிர்ப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒடிசா மாநிலமா அழிஞ்சிடும், நீங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒடிசா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட இருக்க சிஸ்டத்தை வச்சு நாங்க எப்படியா இருந்தாலுமே அந்த கதை ஓபன் பண்ணிடுவோம், ஓபன் பண்ணாம விட மாட்டோம். பூட்டுக்கு சாவி தொலைஞ்சு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பூட்டு உடைச்சையாவது அந்த கதை நாங்க ஓபன் பண்ண போடுவோம். எந்த ஒரு அமானுஷ சக்தியும் கிடையாது, எந்த ஒரு பாம்புகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மாநில கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உலக அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில இருக்க எல்லா மக்களும் இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு